பாருங்க, பெருசா பெருசா கண்டிப்பா பார்க்குறோம். பெருசா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் மச்சான் கார்த்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரும் நம்ம பாலசரவணன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன இது அப்படின்னு திரும்பி நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பெங்களூர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது எப்படி சொல்லுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. And congratulations uncle, 107th film. Super. And எங்க ஐயோ ரெடிங் இந்த முனிஷினை எல்லாருக்கும் தேங்க்யூ. மீனா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே சுனில் எங்கே சாந்தினின்ட்டு பயங்கரமான காம்பினேஷன் நடந்தது. அண்டு பாலசரவணன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி 3 பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் மீன்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது, பெரிய டீம். இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதை நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நான் ரொம்ப ஆவராக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோரி அப்படி எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார். இந்த ரணமும் இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம் அது சொல்லி ஆகணும். அது வந்து
நிறைய பேர் கேட்டாங்க இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார், கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே அப்போ நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அவ்வளோண்ணா. இன்னொரு கேள்வி, இப்படி வாங்க அங்கே. எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியா? இல்லை, வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம்னும் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு நான் ஏதாவது வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னு அதை பாரு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு போய்டும். அப்படின்னு சிரிச்சிடும், விட்டுருவான். டோட்டலாக எல்லாத்தையும் மறந்து டீல் பண்ணியிருக்கீங்க அவரை? நான் இந்த படத்தில் அப்படிதான். இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதானே. இன்னும் இதான் நீங்கள் சொல்ல விரும்புங்க? வேற எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணும்னு இருக்கு. பட் நீங்கள் பாருங்க பெருசா கண்டிப்பாக பார்க்குறோம். பெருசாக இருக்கும் பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.